டைரக்டர் வசந்தபாலன் டைரக்ட் பண்ண படங்கள்லாம் என்னென்னா அந்த படங்களோட ஹிட் ஆர் ஃப்ளாப், அதோட ரொம்ப முக்கியமாக அந்த படங்களை இந்த வீடியோவில் வெற்றியின் அடிப்படையில் கவுண்ட் பேசியில் பார்க்க போகிறோம். நம்ம கவுண்டில் 8வது இடத்துல பார்க்க போகிற படம் காவிய தலைவன். நம்ம வசந்தபாலனுக்கு இந்த காவிய தலைவனுக்கு முன்னாடியே ஒரு படம் வந்து சரியாக போலனாலும் அதுக்கு முன்னாடியே அவருக்கு 2 படங்கள் செமையாக போய் நம்ம வசந்தபாலன் அவருடைய கெரியரில் 3 படங்களை வேற லெவலில் நம்ம தமிழ் சினிமாவில் கொடுத்து ஒரு மிகப்பெரிய டேரக்டராக நிற்கிறாருன்னே சொல்லலாம். இந்த காவிய தலைவன் வரும்பொழுது இந்த படத்தில் சித்தார்த், பிருத்விராஜ், வேதிகாண்ட் இன்னும் நிறைய சூப்பர் ஸ்டார் காஸ்டிங்கோடவே இந்த படம் ரிலீஸும் ஆச்சு. இந்த படத்துக்கு சினிமா வட்டாரங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய ரசிகர்களுக்கே இந்த படம் நல்ல எதிர்பார்ப்பு வந்தது. அதே சமயம் இந்த படம் வந்ததுக்கப்புறம் இது கே.பி. சுந்தரம்பால், கிட்டப்பா இவங்களோட லைஃப் ஸ்டோரி அப்படின்ற மாதிரியும் ஒரு நல்ல ஒரு ஈர்ப்பெல்லாம் இருந்தாலும் இது விமர்சன ரீதியாக தான் ஒரு நல்ல படம் அப்படின்ற ஒரு பேரை எடுத்ததை தவிர கமர்ஷியல் ரீதியாக பல ஆடியன்ஸை வந்து அன்சாட்டிஸ்ஃபைடு மிக பெருசாக பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா படம் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பயோகிராபி ட்ராமா அப்படிங்கிற மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதில் இருக்க கமர்ஷியல் எலிமெண்ட் நம்ம வசந்தபாலன் இங்கே மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். அதனால தான் ஆடியன்ஸ் கிட்ட இந்த படம் வந்து கமர்ஷியலாக போய் சேரல. பட் நல்ல படங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சில இடத்துல படம் லேக் ஆச்சு, சில இடத்துல அப்படி இப்படிலாம் இருந்தாலும் இது ஒரு பெஸ்ட் படம் அப்படின்ட்டு அவங்க பேச தான் செய்வாங்க. அதே சமயம் இது வந்து அதுக்கு முன்னாடி நம்ம வசந்தபாலனுக்கு 3 படம் இட்டு இருந்ததுனால ரொம்பவே பெருசாக வந்து நல்ல பட்ஜெட்லேயே எடுத்தாங்க, நல்ல டைமிங்லேயே எடுத்தாங்க, நல்ல எதிர்பார்ப்பு. இது எதுக்குமே இந்த படம் வந்து புண்ணியம் சேர்க்காம ஒரு பெரிய லாஸ் ஆச்சு. ஆக்சுவலி ஃபிளாப்ன்றது ஒரு டிசாஸ்டர் மாதிரியே போயிடுச்சுன்னு சொல்லலாம். அதனால தான் இந்த அளவுக்கு நம்ம டவுன் கொண்டு பண்ணியிருக்கோம். ஏன்னா வசந்தபாலனுக்கு ஒரு சில படங்கள் அவரோட கெரியரில் ஃபிளாப் ஆனாலும் இந்த காவிய தலைவன் வந்து உச்சத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு சொதப்பலை கொடுத்தது. ஸோ அந்த ஒரு ரீசன்ல தான் நம்ம கவுண்டில் 7வது இடத்துல பார்க்க போற படம் ஆல்பம். இந்த ஆல்பம் தான் வசந்தபாலனுக்கு முதல் படம். இந்த படத்தில் தான் நம்ம தேங்காய் சீனிவாசன் பேசி சுத்தியா வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். இப்பெல்லாம் கூட லேட்டஸ்டா குக் வித் கோமாளி எல்லாம் வந்து நல்ல பிரபலமா இருக்காங்க. ஒரு குடும்ப படமா இந்த படத்தை எடுத்திருப்பாரு. நம்ம வசந்தபாலன் வந்து சங்கரோட அசிஸ்டன்ட். ஸோ சங்கரோட அசிஸ்டன்ட் இந்த மாதிரி ஒரு படம். அதுவும் இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் வந்து கே. பாலச்சந்தர். கவிதாலியா நேமுக்கு அப்போ ஒரு நல்ல பேனர்லாம் இருந்து நல்ல ஒரு ரேஞ்சிலாம் படம் வந்திருந்தாலும் ஆர்டிஸ்ட் ஃபேம் இல்லாதனால இந்த படம் தியேட்டரில் பெருசாக நிற்க முடியல தான் சொல்லணும். அன்னைக்கு டைமில் வந்து ஒரு 2-3 வாரம் ஓடிச்சு. ஸோ அதெல்லாம் அப்போ ஓடுறதுல ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பார்க்க போனால் காவிய தலைவனுக்கு கீழே தான் நம்ம ஆல்பம் படத்தை வச்சாகணும். ஏன்னா இந்த படம் அன்னைக்கும் ஒரு கவிதாலியா ப்ரொடக்ஷன்றனால எதிர்பார்ப்பு. ஆனால் அதெல்லாம் விட இந்த காவிய தலைவனுக்கு ஆர்டிஸ்டாகவும் கதையாகவும் டேரக்டராகவும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருந்தால் அந்த படம் ஃபிளாப் ஆனதுக்குனால தான் நம்ம அந்த படத்தை அவ்வளோ கீழே பண்ணிட்டு ஆல்பம்க்கு மக்கள் மத்தியிலலாம் அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு கிடையாது. ரொம்பவே சினிமாவை தெரிஞ்சவங்களுக்கு இவர் வந்து சங்கரோட அசிஸ்டன்ட், கவிதாலியா ப்ரொடக்ஷன் அப்படின்னு தெரியும். ஆனால் காவிய தலைவன் ஓவரால் ஆடியன்ஸுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ 2 படமும் ஃபிளாப் தான். 2 படத்தையும் நீங்கள் 8வது இடத்துல எதை வேணாலும் முன்ன பின்ன வச்சுக்கலாம். பட் நான் கவுண்டர் பண்ணியிருக்கிறதுக்கான காரணங்களும் உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டேன். நம்ம கவுண்டில் 6வது இடத்துல பார்க்க போகிற படம் ஜெயில். இந்த ஜெயில் காவிய தலைவன் ஃபிளாப்புக்கு அப்புறம் கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல பேர் எடுத்த வசந்தபாலன் 7 வருஷம் கேப்புக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலி அது கொரோனா கேப்பில் தான் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த படம் ரிலீஸ் ஆன அடுத்த வாரத்திலேயே வந்து அவ்வளோ தேட்டர்ல இருந்து தூக்கிட்டு படம் முதல் வாரத்திலேயே வாஷ் ஆயிடுச்சு. 2 வாரம் 3 வாரம்ன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தேட்டரில் 2 தேட்டரில் வச்சு சும்மா பேருக்குனா ஓட்டினாங்க. பார்க்க போனால் காவிய தலைவன் வந்து உங்களுக்கு 2-3 வாரம் தேட்டரில் அப்படியே ரன் எடுத்துருப்பாங்க. 25 கூட ஓட்டிருப்பாங்க வச்சு ஓட்டுறது. ஏன்னா அப்போ அவர் வசந்தபாலனுக்கு பேர் இருந்தது. பட் இங்கே ஜெயில் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கான அந்த வசந்தபாலன் படமாயா இது சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதே சமயம் இந்த ஜெயில் படம் பார்த்தவங்களும் கண்டிப்பாக வந்து இது வந்து நம்ம வசந்தபாலனோட ஒரு நம்பர் 1 ஆச்சுட்டே சொல்லலாம். ஏன்னா வழக்கமாக அவர் வந்து எப்படி ஒரு டிராமா பயோகிராபியை வந்து ரொம்பவே யதார்த்தமாக பண்ணுவாரோ அதே விஷயம் இந்த ஜெயிலுக்கும் இருந்தது. ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கான ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ட்டே சொல்லலாம். ஆக்சுவலி கமர்ஷியல் டாக்குமெண்ட்ரி. ஏன்னா நம்ம வசந்தபாலன் என்னதான் டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணாலும் அல்ல டாக்குமெண்ட்ரி ஸ்டைல்ன்றதை தாண்டி கமர்ஷியல் ஆடியன்ஸும் அதை உள்ள கொண்டு வர மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவாரு. அது கண்டிப்பாக ஜெயிலையும் ஒர்க் அவுட் ஆச்சு. படம் பார்த்த எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்து ஜெயிலுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு மக்களின் வேதனையும் கதைக்களமும்லாம் ரொம்பவே புரிஞ்சு பிடிச்சி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் தியேட்டரில் ஜிவி பிரகாஷ் படம்லாம் எங்கெங்கே எடுப்படுது. அதுலேயும் இந்த ஜெயில் என்னவோ ப்ரொமோட்லாம் பெருசாக பண்ணல. ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த ஜெயில் படத்தை இந்த அளவுக்கு டாப்பில் கொடுத்துருக்கோம். பார்க்க போனால் ஜெயில் படம் 8வது இடம், ஆல்பம் 7வது இடம், காவிய தலைவன் 6வது இடம். எப்படி வேணாலும் கொடுத்துங்க. இந்த 3 படமும் ஃபிளாப் லிஸ்ட் தான். பட் நான் இந்த கவுண்டர் கொடுத்துருங்கன்னா ரொம்பவே எதிர்பார்த்து எல்லா ப்ரொமோட்டும் பண்ணி எல்லா அம்சமும் இருந்த காவிய தலைவன் ஃபிளாப் ஆயிடுச்சு. ஸோ அதனால அதை கீழே கொண்டு போய் வச்சேன். எனக்குள்ள இருக்க இன்னொரு தரப்பட்ட கவுண்டரும் என்னன்றதை உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கான கவுண்டர் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், நான் இந்த கவுண்டர் பண்ணதுக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வைங்க. ஏன்னா இப்போ காவிய தலைவன்றது கே.பி. சுந்தரம்பால், கிட்டப்பாவோட கதையெல்லாம் இங்கே சொல்லணும்னு யாரும் கேட்கல. ஏதோ ஒரு ஹிஸ்டாரிக்கலாக ஏதோ சொல்ல வந்து ஏதோ பண்ணி வச்சிங்க போயிட்டு போகுது. அதே சமயம் ஆல்பம்ன்றது ஒரு நல்ல குடும்ப கதை. அதை தாண்டி இங்கே ஜெயில் படத்தில் அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு அடித்தட்டு மக்களோட அந்த லைஃப் எப்படி சூனியமாகுதுன்றத மனுஷன் அவ்வளோ அழகாக படம் பிடிச்சி அவ்வளோ அழகாக ஸ்டோரி ஸ்கிரீன் ப்ளே பண்ணி சொல்லியிருப்பாரு. ஸோ நான் இதில் கொடுத்துருக்க கவுண்டர் வெற்றியின் அடிப்படையில் அப்படின்ற ஒரு தார்மீகம் இருந்தாலும் எனக்கான ஒரு மூவி ரேஞ்ச் பெஸ்ட் அப்படின்றத வந்து நான் ஓப் பண்ணி தான் இந்த ஒரு கவுண்டர் கொடுத்துருக்கன்றதையும் சொல்லிக்கிறேன். நம்ம கவுண்டரில் 5வது இடத்துல பார்க்க போகிற படம் தலைமைச் செயலகம். தலைமைச் செயலகம் இப்போ லேட்டஸ்ட்டாக G5 OTTல வந்தது. நம்ம வீக்லி அப்படின்லாம் பார்க்குறவங்க தெரிஞ்சிருக்கும். அதை தாண்டி இது படம் இல்லை, ஒரு வெப் சீரிஸ். ஆக்சுவலி வசந்தபாலன் மாதிரி ஆளுகள் எல்லாம் வெப் சீரிஸ் மாதிரி ஒரு கதையை டெப்த்தாக சொல்றதுக்கு தான் ரொம்பவே தகுதி உள்ள ஒரு டேரக்டர்னு சொல்லணும். ஏன்னா அவருடைய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்குள்ள அடைச்சிட்டாங்க. அத்தனை ஸ்டோரியும் அவர் சொல்றதுக்கு ரொம்பவே வந்து ஆனால் டேலண்டான மனுஷன் பக்காவாக
சொல்லிட்டாரு. பட் இங்கே லாங் டைம் கொடுக்கும்போது அது இன்னும் ரொம்பவும் நல்லா சொல்லியிருக்காரு தலைமைச் செயலகத்தில் அவர் சொல்ல வந்த கான்செப்டை. அதே சமயம் இதை G5 OTT-ல வித்துட்டாங்க. ஸோ லாபத்துக்கு தான் வித்துருப்பாங்க. ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெஸ்ட்டாக தான் வந்திருக்கு. ஸோ அதனால இந்த படம்ன்றது கண்டிப்பாக இந்த கவுண்டர் கீழே போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏன்னா படம் ஃபினான்ஷியலாக லாஸ்ன்ற ஒரு கேட்டகரிக்கு போகிறது கிடையாது. ரிவ்யூவும் பெஸ்ட்டாக இருக்குது. அதை தாண்டி இன்னும் 2 படி கூட மேலே போகலாம். ஆனால் நான் ஒரு சில காரணங்களால் இந்த கவுண்டரில் வச்சிருக்கேன்றதா அடுத்தடுத்த படங்கள் பேசும்போது ஏன்ட்டு உங்களுக்கு புரியும். நம்ம கவுண்டரில் 4வது இடத்துல பார்க்க போகிற படம் அநீதி. இந்த அநீதிங்கிறது தியேட்டரில் இதுவும் லேட்டஸ்ட்டாக தான் வந்தது 2023. ஒரு ரொமான்டிக் சைக்காலஜி த்ரில்லர் அப்படின்ற ஜானருக்குள்ள இந்த படத்தை எடுத்திருப்பாரு. ஆக்சுவலி இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் நம்ம வசந்தபாலன் எனக்கு தெரிஞ்சு அவரோட ஃபிலிமோகிராஃபியில் பண்ணதில்லை நினைக்கிறேன். இதான் ஃபர்ஸ்ட் படம். இது வந்து நம்ம அர்ஜுன் தாஸ் ஹீரோவா பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலி அர்ஜுன் தாஸுக்கு இந்த படம் தியேட்டரிக்கல்ல ரிலீஸ் ஆச்சு. படம் அப்படி இப்படி வந்து ஒரு 2-3 வாரத்துக்கு சர்வே ஆனது மட்டும் இல்லாமல் தியேட்டரிக்கல்லே 25வது நாள் போஸ்டர் வந்திருக்கும். 2023 25வது நாள் போஸ்டர் ஓட்டர்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்துங்க. அதுவும் ஜெயில் படம் ஃபிளாப்புக்கு அப்புறம் அர்ஜுன் தாஸும் அவ்வளோ பெரிய ஹீரோ கிடையாது. வசந்தபாலனுக்குலாம் டோட்டலாக ஒரு டேரக்டர்ன்றதே மக்கள்லாம் மறந்துட்டாங்க. அந்த மாதிரி டைமில் தியேட்டரிக்கல்ல வந்து ஒரு 25 நாள் ஓடுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரீசனில் தான் இப்போ தலைமைச் செயலகம் OTT-ல வந்தால் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. பட் அதை தாண்டிலும் தியேட்டரில் ஒரு படம் பர்ஃபார்மன்ஸ் அதுவும் 25 நாளைக்கு ரன்ன்றதுலாம் கொஞ்சம் ஒரு பெரிய விஷயமா பார்த்தா நம்ம இந்த படத்தை மேலே வச்சிருக்கோம். நம்ம கவுண்டில் 3வது இடத்துல பார்க்க போகிற படம் அரவான். அரவான் நம்ம வசந்தபாலன் வந்து ஒரு 2 ஹிட்டை கொடுத்துட்டு இந்த படத்தை ரெடி பண்ணுறாரு. ஆக்சுவலி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அது இதுன்னு பார்த்து அத்தனை பேரும் அப்படியே அசந்து போகிற அளவுக்கு ஒரு படமாக தான் பண்ணியிருந்தாரு. அதை தாண்டி உள்ள போய் படம் பார்த்து அத்தனை பேரும் வேற லெவல் அசந்துட்டாங்க. வசந்தபாலன் தானே என்ன மாதிரி மேக்கிங் மனுஷன் ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே ஸ்கிரிப்ட் எல்லாம் விட்டுருங்க. மேக்கிங்கே தாறுமாறா பண்ணி வச்சிருப்பாரு இந்த படத்தில். இது வசந்தபாலனுடைய ஒரு அடுத்த கட்ட பாய்ச்சல் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த அரவான்றது உண்மையை சொல்றேங்க. நான் பாகுபலி பார்த்தா அரவான் பார்த்தேன். எனக்கு பாகுபலியை விட அரவான் தாங்க பிடிச்சது. ஏன்னா நம்ம ஒரு சொசைட்டில இந்த மாதிரியான ஒரு ஹிஸ்டரி இருந்திருக்கு அப்படின்றது எல்லாம் வந்து நிறைய மக்களுக்கு வந்து இந்த கதைக்களமாவே பல சின்ன வயசு ஸ்டோரி எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த ஆயா தாத்தாலாம் வந்து இந்த ஊர்ல ஒருத்தர் இருந்தா இப்படி இருந்தா அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. பட் அதெல்லாம் வேற லெவல்ல ஒரு தியேட்டருக்கு வர யங்ஸ்டருக்கு மத்தியில என்ன மாதிரி இந்த படத்தோட ஸ்கிரிப்டை சொல்லணும், என்ன மாதிரி மேக்கிங் கொடுக்கணும், என்ன மாதிரி ஆர்டிஸ்ட் கொடுக்கணும், அதுக்கு எவ்வளவு உழைப்பு எவ்வளவு தியாகம் என்ன மாதிரிலாம் இந்த படத்தை எடுத்து வச்சிருப்பாங்க. வார்த்தையே இல்லாத ஒரு படைப்புன்னு சொல்லுங்க அரவான் படத்தை பொறுத்த வரைக்கும். கதைக்களம்லாம் வந்து பிச்சு எடுத்துட்டாங்க. என்னவோ ஊர் உலகத்தில் கதைக்களமே இல்லாத மாதிரி எடுத்ததே பெரட்டி எடுத்துட்டு இருக்கு இந்த காலத்தில். இந்த மாதிரி அரவான் மாதிரி ஆக்சுவலி எல்லாம் ஹிஸ்ட்ரியில் இருந்திருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்திருந்தாலும் இந்த 2012 காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு கதையை வெளியே போட்டு காட்டினதுக்கோசமே நம்ம வசந்தபாலன் கண்டிப்பாக ஒரு ஆட்ஸ் தான் சொல்லி ஆகணும். இல்லை இன்னைக்கு எவ்வளோ வரலாறு பற்றிலாம் நம்ம யூடியூப்லலாம் பார்த்துட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாம் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த படம் மூலமாக ஒரு குறிப்பிட்ட வரலாறு நம்மளுக்கு காட்டியிருக்காருங்க. ஆனால் இதை யாருமே பெருசாக ஃபோக்கஸ் பண்ணலையோன்ற மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். எனிவே அன்னைக்கு தியேட்டரில் வரும்போது நிறைய ஆடியன்ஸ் என்டர்டைன்மெண்ட் பண்ணாங்க. அதே சமயம் ரிவ்யூ பர்ஃபார்மன்ஸும் பெஸ்ட்டாக தான் இருந்தது. அவங்களாம் கொஞ்சம் புளித்தீங்க ஸோ ஏதாச்சும் ஒரு சில மைனஸ் சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அரவான்றது வேற லெவல் தாறுமாறான ஒரு படம் சொல்லுவாங்க. பட் இதுக்கு முன்னாடி 2 படங்களை கொடுத்து ஒரு 100 டே கொடுத்த நம்ம வசந்தபாலனால இந்த படத்தை அந்த மாதிரி கொடுக்க முடியல. 50 நாள்ன்றதே எங்கேயோ ஓடிச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த அரவான் படத்துக்கு கிடைச்சது. சொல்லி பார்க்க போனால் இந்த அரவான் படத்துக்கு வந்து நல்ல ஒரு பட்ஜெட் எடுத்துப்பார் அவர். இதுக்கு முன்னாடி வந்த 2 படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் மேக்கிங்லாம் அந்த அளவுக்கு தாறுமாறாக வந்திருக்கும். அதுக்கான ஒரு ப்ராஃபிட்லாம் இந்த படத்துக்கு கிடைச்சது கிடைக்கலன்றதெல்லாம் தாண்டி இது ஒரு ஆவரேஜ்ன்றது ஆவரேஜ் ஹிட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். தியேட்டரில் மேக்ஸிமம் ஹிட் அப்படின்னு வேணா சொல்லலாம். சூப்பர் ஹிட் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி சொன்ன 2 படங்களை தாண்டிலும் நம்ம அரவானை இந்த ஒரு கவுண்டரில் வைக்கிறது அவ்வளோ பெரிய தப்பாக இருக்கான்னு தான் தோணுது. ஏன்னா அதுக்கெல்லாம் வர்த்தபலாக இந்த படம் ஃபினான்ஷியலாக வேணா அப்படி இப்படி முரண்பாடு வந்துருக்கலாமே தவிர ஒரு படமாகவும் தியேட்டரில் ஏற்றுக்கிறது ஆகட்டும் ஆடியன்ஸ் மைண்ட் செட் ஆகட்டும் ரிவ்யூ ஆகட்டும் எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம இங்கே வெற்றியின் அடிப்படையில் தான் கவுண்டவுன் பண்ணாலும் அதில் ஒரு சில முரண்பாடு வந்தாலும் தார்மீக அடிப்படையில் இந்த அரவான் படம் தாங்க இந்த கவுண்டவுனுக்கு தகுதியான ஒரு விஷயம். நம்ம கவுண்டரில் 2வது இடத்துல பார்க்க போகிற படம் வெயில் தான் நம்ம வசந்தபாலனுக்கு முதல் படம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அமைஞ்சு போச்சு. ஆனால் முதல் படம் ஆல்பம் தான். அந்த ஆல்பம்க்கு அப்புறம் 5 வருஷம் கழிச்சு அதுவும் சங்கர் கிட்ட அசிஸ்டண்டாக இருந்துட்டு ஒரு படம் பாலச்சந்தர் பெரிய பேனர் கவிதாலையில் பண்ணி தோல்வி விட்டுறதுக்கு அப்புறம் 7 வருஷம் கழிச்சு நம்ம சங்கரே திருப்பி வாய்ப்பு கொடுத்து இவரை தலையெடுக்க வைக்கிறாரு. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யதார்த்த சினிமாங்க. ஆக்சுவலி இந்த யதார்த்த சினிமான்றது தமிழில் அவ்வளோ பெருசாக வராது. ஆனால் உலக சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு அவார்டு எல்லாத்தையும் வாரி கொடுக்குறலாம் பார்த்தீங்கன்னா யதார்த்த சினிமாவுக்கு தான். அந்த மாதிரி ஒரு உலக சினிமாக்கே சவால் விடுற அளவுக்கு வந்து ஒரு யதார்த்த சினிமா இந்த வெயில் படம் மூலமாக இருக்கும். ஆக்சுவலி நம்ம சொசைட்டியில் இது தாங்க கதை. ஒரு அண்ணன் தம்பி ஒரு குடும்பம் ஒரு காதல் இது எல்லாமே இப்படி தாங்க மெர்ஜ் ஆகியிருக்கு. இப்படி தாங்க சொசைட்டியோட பின்னி பணஞ்சிருக்கு. ஒருத்தன் இருக்கும்போது அவனோட அரும்பை புரிஞ்சிக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ரொம்பவே வெயில் படத்தில் வந்து அழகாக எடுத்து சொல்லியிருப்பார் நம்ம வசந்தபாலன். படம் நம்ம ஜிவி பிரகாஷ்க்கு வேற அறிமுகம். வேற லெவலில் மனுஷன் இருக்கிற சரக்கெல்லாம் அவங்க மாமா அப்படி ஏஆர் ரஹ்மான் இறக்கணும் ஃபர்ஸ்ட் படத்தில். அந்த மாதிரி ஜிவி இந்த படத்தில் இறக்கி வச்சு இந்த படத்துக்கு வேற லெவலில் இன்னொரு உயிரை கொடுத்துருப்பாரு. ஸோ நம்ம தமிழ் சினிமாவில் யதார்த்த சினிமாக்கள் இட்டடிக்கிறலாம் ரொம்ப கஷ்டம். காதல் அந்த வரிசையில் வெயில் என்னவோ சங்கர் மாதிரி பிரம்மாண்ட டேரக்டர்லேருந்து ஒரு அற்புதமான படைப்புகளை கொடுத்த பாலாஜி சக்திவேல் நம்ம வசந்தபாலன் மாதிரி டேரக்டர்லாம் வந்தாங்க. அதை தாண்டி அது எல்லாத்தையுமே நம்ம சங்கரே ப்ரொடியூஸ் பண்ணாரு. இந்த வெயில் ரோதும் அன்னைக்கு ரேஞ்சில் மக்கள் மத்தியில் ரொம்பவே நல்லா கனெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா எத்தனையோ பேர் இந்த மாதிரியான ஒரு வாழ்வியலை சந்திச்சுட்டு வந்தவங்க. ஸோ அவங்க எல்லாருமே அவங்கள திரையில பார்த்த மாதிரி மகிழ்ந்தாங்க. அதோட ஒரு வெளிப்பாடாக இந்த படம் தியேட்டரில் பொறுத்த வரைக்கும் 100 நாளைக்கு ஓடி ஒரு சூப்பர் ஹிட் அப்படின்ட்டு நம்ம தாராளமாக சொல்லலாம். நம்ம கவுண்டரில் முதல் இடத்துல பார்க்க போகிற படம் அங்காடி தெருக்கும் வெயிலுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம்ன்றது 3 வருஷம் கேப் இருக்குங்க. ஆக்சுவலி
இந்த ஒரு படம்ன்றதும் பார்த்தீங்கன்னா வெயில் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படம் கொடுத்துட்டாரு அப்படின்னு பார்த்தா, அடுத்து இந்த அங்காடி தெருன்னு ஒரு படம் கொடுத்து இந்த மாதிரி மக்கள் ஆக்சுவலி வெயிலாச்சு வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி படம் தான். ஆனால் இங்கே அங்காடி தெருன்ற படம் பார்த்தீங்கன்னா கிராமத்து மக்கள் நிறைய பேரால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சாலும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களோட ரத்தத்தில் கலந்த விஷயம் தீநகர் அதோட உண்மை முகத்தை வெளிச்சப்படுத்தி காட்டுறங்கிற மாதிரி மனுஷன் வந்து ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே பண்ணி அங்கே நடக்கிற அநியாயத்தையும் வேற லெவலில் புகுத்தி நிறைய விஷயங்களை இந்த படத்தில் சின்ன சின்னதாக புகுத்தி இருப்பாரு. நீங்கள் ஒரு காதல் ஜோடி கீழே விழுந்து சாவறதாகட்டும், நம்ம சூப்பர்வைசராக இருந்துட்டு ஒருத்தன் பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் அந்த டாய்லெட் கழுவி ஒருத்தவங்க ப்ராசிக்யூஷனாக இருந்து கடைசியில் வந்து அந்த ஆக்சிடென்ட்லாம் ரியல் சம்பவம் தான். அது எல்லாத்தையுமே இந்த மனுஷன் அழகாக கதைக்குள்ள நைஸுக்காக கோத்து அவ்வளோ பேர் முகத்தெரியும் அப்பட்டமாக கிழிச்சு ஏதோ அந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் நீதி வாங்கி கொடுத்த மாதிரி இந்த படம் அமைஞ்சிருக்கும். ஆக்சுவலி பார்க்க போனால் இதுவும் ஒரு வித டாக்குமெண்ட்ரி தாங்க சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு வந்து வெயிலாகட்டும், ஜெயிலாகட்டும், காவிய தலைவன் ஆகட்டும், காவிய தலைவன் ஒரு பயோ டாக்குமெண்ட்ரி, இந்த அங்காடி தெரு இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டி ஒரு வாழ்வியலுக்கான ஒரு டாக்குமெண்ட்ரி தாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் அதுதான். அதை தாண்டி வந்து அது யதார்த்த மக்களுக்கும் போய் எப்படி சென்றடையுமோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் கமர்ஷியல் டாக்குமெண்ட்ரிங்க. இந்த படத்தெல்லாம் பற்றி பேசணும்னா இன்னும் வார்த்தைகள் இல்லாமல் போயிட்டே இருக்கும். அவ்வளோ தூரம் வந்து வாழ்வியலோட அதுவும் ரொம்பவே மெர்ஜான ஒரு படம். இங்கே சென்னையில் இருக்கிற பல மக்களுக்கும் அந்த கடைகள் மூலமாக அந்த ரோடு ஆக்சிடென்ட் மூலமாக அது வந்து கனெக்ட் ஆனது மட்டும் இல்லாமல் ஊரில் இருந்து மக்களை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கும் கனெக்ட் ஆனது. திருப்பூரில் போய் வேலை செய்கிறவங்களுக்கும் இந்த படம் வந்து நம்மள மாதிரி தாண்டா அடிமைப்படுத்திருக்காங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆக்சுவலி இது தமிழ்நாட்டு மக்கள் அனைவரையும் கனெக்ட் பண்ண ஒரு படமாக அங்காடி தெரு அமைஞ்சுது. ஸோ இந்த படம் தேட்டரில் 100 நாளைக்கு ரொம்பவே நல்லா ஓடி இது ஒரு சூப்பர் ஹிட்டுங்கிறது மெகா ஹிட்டே சொல்லலாங்க. ஆக்சுவலி வசந்தபாலன் இவர் வந்து ஒரு தமிழ் சினிமாக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம் தாங்க சொல்லணும் டேரக்டரா. இந்த டேரக்டருக்குலாம் வந்து கவுண்டர் பண்ணி தனியாக வீடியோ போடணும் அப்படிலாம் யோசிச்சதுக்கெல்லாம் காரணமே வந்து நிறைய டேரக்டர் இருந்தாலும் அதில் ஒரு ஒன் ஆஃப் த டேரக்டர் வசந்தபாலன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் டேரக்ஷனில் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம் பண்ணிட்டு போயிருக்காரு நம்ம தமிழ் சினிமாக்கு.